முதலில் இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, கல்வி, தொழில் வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், இளைஞர் நலன், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக அவர் மேற்கொண்டு வரும் மக்கள் நலப் பணிகள் மேலும் சிறக்கவும், நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்றவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த அவைக்கு வந்தார். அவர் சென்றபோது அவர் அறிக்கையாக வெளியிட்டது புதிய உதயம் தோன்றிய நாள். நாம் அனைவரும் இணைந்து பயணிக்க தொடங்கியுள்ளோம். இடையூறின்றி வாசித்ததில் மன நிறைவு அடைகிறேன். இது ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு. இவ்வாறு மேதகு ஆளுநர்களே மகிழ்ச்சியுடன் பாராட்டிய பின் வேறு எவரிடமிருந்து பாராட்டு பத்திரம் வேண்டும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு. ஆளுநர் உரை என்றாலே ஒரு பதற்றம் நம்மை பற்றிக் கொள்ளும். ஆனால் இந்த முறை அவை தொடங்கியவுடனே தமிழ்த்தாய் வாழ்த்து கம்பீரமாக ஒலித்தது. தேசிய கீதமும் பெருமையாக இசைத்தது. மேதகு ஆளுநர் அவர்களும் ரொம்பவே சந்தோஷமாக புன்னகையோடு தன் உரையை வாசித்து முடித்ததோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் சரித்திர புரட்சியை தன்னந்தனியே ஏற்படுத்தியுள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் என புகழ்ந்திருக்கிறார்கள். இதைவிட இந்த அரசுக்கு வேற என்ன பெருமை வேண்டும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்கார்ந்தவுடனேயே அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் நடுவில் இருந்த எல்லைக்கோடு அழிக்கப்பட்டு அது நட்பின் பாலமாக அமைந்துவிட்டது. இதோடு நிற்கவில்லை. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு இணக்கமான ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் மாநிலம் வளரும் என்பதை புரிந்து மிக மிக முதிர்ச்சியான ஒரு அரசியல் பாதையை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதுதான் மற்ற தலைவர்களுக்கும் வழி நடத்த தெரிந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்பிக்கையில் சிறந்தது தன்னம்பிக்கை. தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையை தாரக மந்திரமாக கொண்டு தடைகளை தகர்த்தெறிந்து இந்த விசில் புரட்சி மூலம் தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைய வேண்டும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டும்.